الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين. بسند متصل منا إلى أمير المؤمنين أبي عبد الله محمد بن إسماعيل البخاري رضي الله تعالى عنه قال: وقال النبي صلى الله عليه وسلم: كلوا واشربوا والبسوا وتصدقوا في غير إسراف ولا مخيلة. وبه قال حدثنا إسماعيل قال حدثني مالك النافع وعبد الله بن دينار وزيد بن أسلم وعن ابن عمر رضي الله عنهما قال: أن رسول الله صلى الله عليه وسلم قال: لا ينظر الله إلى من جر ثوبه خيلا. رواه البخاري في صحيح أو كما قال عليه الصلاة والسلام. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தலைப்புள்ளுக்கு போகிறதுக்கு முன்னால் சில விடயங்களை ஞாபகப்படுத்திட்டு செல்லலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா எங்களுக்கு மிக உயர்ந்த நிஅமத்தாக, பொக்கிஷமாக இஸ்லாத்தினுடைய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட வரையறையோட அல்லது குறிப்பிட்ட எல்லையுள்ள காலம் மாத்திரம் பேசப்பட்ட சுருங்கப்பட்ட ஒரு மார்க்கமாக அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை எங்களுக்கு ஆக்கி தரல. எங்கட வாழ்வியலோட, எங்கட அன்றாட நடவடிக்கைகளோட, சமூகத்தினுடைய கட்டமைப்போட, எங்கட உணர்வுகளோட சங்கமிக்கக்கூடிய, அதனையும் சேர்த்து கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு யதார்த்த பூர்வமான இலகுவான ஒரு மார்க்கமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு இஸ்லாத்தாக்கி தந்திருக்கிறார். இஸ்லாம் அது ஒரு பூர்த்தியான மார்க்கம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை பாவிக்கிறான்: وَمَن يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ. யார் இஸ்லாம் மார்க்கம் அல்லாத ஒன்றை தீனாக எடுத்துக்கொள்றாங்களோ, யார் இஸ்லாம் அல்லாத ஒன்றை தன்னுடைய வாழ்க்கையினுடைய கட்டமைப்பாக ஆக்கிக் கொள்றாங்களோ, அல்லது யார் இஸ்லாம் அல்லாத ஒன்றுல கண்ணியத்தை, நிம்மதியை, சந்தோஷத்தை, ஒரு மனமான வாழ்க்கையை எதிர்பார்க்கிறாங்களோ, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான்: ஃபலன் யுக்பல மின். அது அவர்களிடமிருந்து கபூல் செய்யப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது ரிஜெக்டட். இஸ்லாம் அல்லாத ஒன்றில் நாங்கள் என்னத்தை பைத்து கை வைக்கிறோமோ, என்னத்தை பைத்து தேர்றோமோ, எதை இஸ்லாம் அல்லாத ஒரு பாதையாக நாங்கள் ஒரு அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை முடிக்கிறார்: வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காஸிரீன். உலகத்தில் நல்லதை போல இருந்தாலும், உலகத்தில் கண்ணியம் கிடைக்கிறது போல இருந்தாலும், உலகத்தில் நிம்மதி கிடைக்கிறத போல இருந்தாலும், அல்லது உலகத்தில் ஒரு லாபம் எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி விளங்கினாலும், அல்லாஹு தஆலா குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான்: வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காஸிரீன். மறுமை நாள்ல அவர் மிகப்பெரிய ஒரு கைசேதவாளியாக, ஒரு நஷ்டவாளியாக அவர் இருப்பார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இன்னைக்கு உலகத்துடைய கட்டமைப்பை பொறுத்த வரையில், நிர்வாக முறைமைகளை பொறுத்த வரையில், இன்றைக்கு உலகம் இன்னொரு சைடு, இன்னொரு பாதையை நோக்கி வேகமாக தீர்வுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்குது. இன்றைக்கு உலகத்தை பேசக்கூடிய நேரத்தில் அதிகமான விடயங்கள், உலகத்தினுடைய முறைகளை நாங்கள் இன்றைக்கி பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பொருளாதாரத்தில் வீழ்ச்சி ஒரு சைடில் முயற்சி செய்கிறாங்க. இன்றைக்கு டெவலப்மெண்ட்டில், வளர்ச்சிகளில் வீழ்ச்சி ஒரு சைடில் பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு எக்கனாமிக்கில் வீழ்ச்சி இன்றைக்கு ஒரு சைடில் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு பௌதீக வளங்களை பொறுத்த வரையில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்குது. இன்றைக்கு ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்டாலும் சரி, உலகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, உலகத்தினுடைய நிர்வாக அமைப்புகள் எடுத்துக்கொண்டாலும் சரி,
ஒரு வகையான வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டு போகிறத நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கி அதிகமான வார்த்தைகளில் நாங்கள் இன்றைக்கி பாவிக்கிறது தான் பொருளாதார வீழ்ச்சி, எக்கனாமிக் கிரைசிஸ். பொருளாதாரத்தில் இன்றைக்கி வீழ்ச்சி இருக்குது, டெவலப்மெண்டல் கிரைசிஸ், வளர்ச்சியில் இன்றைக்கி வீழ்ச்சி இருக்குது. உலக நாடும் இன்றைக்கி பாடுபட்டு கொண்டிருக்குது. எப்படி கட்டி அமைக்கலாம், எப்படி ஃபைனான்சியலை நாங்கள் பில்ட் பண்ணுறது, எப்படி எக்கனாமிக்கை இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி சமூகத்தை வளர்ச்சியான சமூகமாக கொண்டு போகிறது, இன்றைக்கு முயற்சிகள், மீட்டிங்கள், மஷூராக்கள் நடந்து கொண்டே இருக்குது. வேளாண் பெரியோர்களே, சகோதரர்களே, இதை தாண்டி உலமாக்கள் மிகப்பெரிய ஒரு பயங்கரத்தை எங்களுக்கு கிதாபுகளை விளங்கப்படுத்துகிறாங்க. இன்றைக்கு எங்கட முஸ்லீம் உம்மா, முஸ்லீம் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பாரிய வீழ்ச்சி நடந்து கொண்டிருக்குது. அதுக்கு ஒட்டுமொத்தமான பேர் என்ன தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் கிரைசிஸ். இன்றைக்கு ஆன்மீகத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி. முதலாவது பிஹேவியரல் கிரைசிஸ், எங்கட நடத்தைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரைசிஸ், வீழ்ச்சி. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இதை நாங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, இதை நாங்கள் முன்னேற்றத்துக்கு, இதில் நாங்கள் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு எந்த முயற்சியும் இன்றைக்கு சமூகத்தில் இல்லை. இன்னைக்கு பௌதீக வளத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்துவோம் என்று நினைக்கிற நாங்கள் இன்றைக்கு எங்களோட உள்ளத்துள்ளுக்கால என்ன செய்து கரையான் ஈமான அரிச்சு கொண்டு போகுது. இன்றைக்கு ஒரு பக்கம் நவீனம் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்றைக்கு குழப்பங்களும் ஃபித்னாக்களும் இன்னொரு சைடில் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்குது. இன்றைக்கு இதுக்கான காரணம் என்ன? ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி வெறுமனே பில்டிங்கில் மட்டும் இருக்குதா, அல்லது பொருளாதாரத்தில் மட்டும் தங்கி இருக்குதா, அல்லது ஏனைய பௌதீக வளங்களை கல்வியை மேம்படுத்துறதுல மட்டும் தங்கி இருக்கிறான்னு கேட்டால், மேலானவர்களே, குர்ஆன் ஹதீஸுடைய நிழலுக்கு கீழால சொல்றோம், ஒரு காலமும் அதில் தங்கி இல்லை. உண்மையான வளர்ச்சி ஈமானுடைய வளர்ச்சி, உண்மையான வளர்ச்சி சீரான பண்பாடுகளில் எங்கட நடத்தைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சி, இதுதான் உண்மையான வளர்ச்சியாக இருக்குது. ஹதீஸினுடைய கருத்து, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்கள் ஆரம்பமாக என்னத்தை படித்தோம், நான் சஹாபாக்களுக்கு என்னத்தை படித்து கொடுத்தேன், சஹாபாக்கள் என்னத்தை படித்து கொண்டாங்க. சொன்னாங்க, தஅல்லம்னல் ஈமான் கபுல அன் நதஅல்லமல் குர்ஆன். நாங்கள் குர்ஆனை படிக்கிறதுக்கு முன்னால் ஈமானை படித்தோம். முதலாவது எங்கட உள்ளத்தை நாங்கள் சீராக்கணும். எங்கட கல்வை அல்லாஹ்வோட தொடர்புள்ள ஒரு உள்ளமாக, மார்க்கத்தில் பற்றுமிக்க உள்ளமாக எங்கட உள்ளத்தை நாங்கள் ஆரம்பத்தில் வளப்படுத்தினோம். அதற்கு பின்னால தான் நாங்கள் குர்ஆனுடைய சட்ட திட்டங்களை படித்தோம். உள்ளம் சமைக்கப்பட்டதன் பின்னால, உள்ளம் ஈமானால நிறைக்கப்பட்டதன் பின்னால, உள்ளம் அல்லாஹ்வோட தொடர்பானதன் பின்னால ஷரீஆவினுடைய கடமைகளை, சட்ட திட்டங்களை எங்கட வாழ்க்கையில எடுத்து நடக்கிறது எங்களுக்கு லேசாக இருந்துச்சு. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு பயானாத்துகளுக்கு பஞ்சம் இல்லை, உபதேசங்களுக்கு பஞ்சம் இல்லை. ஹுதுபாக்கள் ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் கேட்குறோம். பயானுகளுக்கு மாஷா அல்லாஹ் எந்த குறையுமே இல்லை. நல்ல செய்திகள் அடிக்கடி காதில் கேட்டுக்கொண்டே தான் நிற்கிறோம். ஆனால் யோசிக்க வேண்டிய விடயம் என்னாண்டா, எவ்வளவு தூரம் எங்களோட வாழ்க்கையில் அமுலாக இருக்குது. இஸ்லாம் மார்க்கம் பண்பாடை சொல்லி தந்த மார்க்கம், இஸ்லாம் மார்க்கம் விழுமியங்களை சொல்லி தந்த மார்க்கம், இஸ்லாம் மார்க்கம் கலாச்சாரங்களை சொல்லி தந்த மார்க்கம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அக்லாக். நான் அனுப்பப்பட்டது என்ன தெரியுமா? நான் கலாச்சாரத்தை கட்டி அமைக்கிறதுக்கு, நல்ல விழுமியங்களை, நல்ல பண்பாடுகளை நான் சொல்லிக் கொடுக்கறதுக்காக வேண்டித்தான் நான் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நம்முடைய வாழ்க்கை அல்லாஹு தஆலா முழுமையான தீனின் பிரகாரம் வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.